நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 20.3ல மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு என்னென்ன வந்து பிளான்ட் ப்ரீடிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் டு டெவலப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ பிளான்ட் ப்ரீடிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் உருவாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது கீழே கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் ஒரு மெத்தட். செகண்ட் வந்து செலெக்ஷன், தேர்ட் வந்து பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் அண்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங், ஃபிஃப்த் ஒன் ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த 5 மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங்ல வந்து அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸை வந்து உருவாக்குறதுக்காக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம் ஒவ்வொன்றையும். 20.3.1ல இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் பத்தி நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல பார்க்கலாம். ஸோ இட் இஸ் a process of introducing high yielding varieties of plant from one place to another. அதாவது பாத்தீங்கன்னா அதிக அளவுல விளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய பிளான்ட்டோட வெரைட்டிஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். ஸோ such plants are called as exotic species. அந்த மாதிரி அறிமுகப்படுத்தக்கூடிய பிளான்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா exotic species அப்படின்னு சொல்லுவாங்க. This imported plant material may carry pathogens and pests. ஸோ அப்படி கொண்டு வரக்கூடிய இந்த பிளான்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜென்ஸ் அல்லது பெஸ்ட் இது எல்லாமே வந்து இருக்கலாம். பேத்தோஜென்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அந்த மாதிரி ஏதாவது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் வந்து அதில் இருக்கலாம், அல்லது பூச்சிகள் கூட அதில் வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் தே ஆர் தரோலி டெஸ்டட் இன் பிளான்ட் குவாரண்டைன் பிஃபோர் பீங் இன்ட்ரடியூஸ் டு தி ஃபீல்டு. ஸோ ஃபீல்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல தனியாக ஒரு பிளான்ட் குவாரண்டைனில் நல்லா நீட்டாக டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எதுவும் இல்லை, பேத்தோஜென்ஸ் இல்லை, பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபீல்டுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. So example, Phaseolus mungo was introduced from China. So இந்த மெத்தட்ல கொண்டு வரப்பட்டது தான் இந்த Phaseolus mungo அப்படிங்கிறது. எங்க இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, எங்க இருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால இருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து Phaseolus mungo அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். இதுதான் வந்து சைனால இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் மூலியமா கிடைக்கக்கூடியதான் பாத்தீங்கன்னா இது. ஸோ இதுதான் வந்து Phaseolus mungo அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன்.